வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, சுவாமிஜியோட நாள் ஒரு நற்சிந்தனையிலிருந்து ஆளுமை திறன் அப்படின்னு கொடுத்துருக்காரு. வாழ்க்கை மலர்களில் என்ன கொடுத்துருக்காருன்றத நீ சிந்தனையை எடுத்துக்கலாம். மன அலைச்சுழல் படிப்படியாக குறைந்து வினாடிக்கு 1 to 3 வரை வருமேயானால் மனம் அமைதி நிலைக்கு வரும். இந்த மனநிலையில் மனம், உயிர், இறைநிலை என்ற 3 மறைப்பொருட்களையும் உணரும் திறமை மனித மனதுக்கு கிடைக்கும். தேவையில்லாத துன்பமே தரும் பதிவுகளை மாற்றி ஆளுமை வளத்தை சிறப்பித்து கொள்ளவும் இந்த பயிற்சியோடு அகத்தாய்வு பயிற்சிகளையும் பயின்று செய்தால் மனிதனுள் அடங்கி இருக்கும் ஆற்றல்கள் முழுவதையும் வெளிப்படுத்தி பயன் கண்டு தானும் சிறப்பாக வாழ்வதோடு குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் என்ற அளவில் தன் கடமைகளை செய்து நிறைவு பெறலாம். அமைதியும் இன்பமும் பெறலாம். அப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னா, மனம்தான் சுவாமிஜி சொல்கிறது. தலைப்பு என்ன அப்படின்னா, மனவளக்கலையில் மனம்தான் சிறப்பு. மனம் இல்லா மனிதனும் இல்லை, மனதை உணர்ந்த மனிதனும் இல்லைன்றது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்போ அந்த மனதை எப்படி வைத்து கொள்கிறானோ மனிதன், அதை ஒட்டி தான் அவனோட வாழ்க்கை அமையும். அப்போ மனதை 14 to 40 அப்படின்னு நிலையில், உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் வச்சுருந்தாங்க அப்படின்னா மனம் என்ன நடக்குங்க? அது கொந்தளிக்கும். 14 to 40னாவே அங்கே துன்பம்தான். துன்பம் அப்படின்றதும் சரி, இன்பமும் சரி, எதுவுமே அளவுக்கு அதிகமான கஷ்டம்தான். அப்போ மனம் என்ன பண்ணுங்க? மனம் எதை நினைக்கிறதோ அதுதான் மனிதன். அப்போ மனவளக்கலையில் சுவாமிஜி அருள் தந்தை அவர்கள் தான் உயிரின் படர்க்கு நிலையே மனம். அப்போ உயிர்லேருந்து போனது மனம். அப்போ மனம் எதை செய்கிறதோ 5 புலன்கள் வழியாக, எண்ணங்கள் வழியாக அதை எடுத்துகிட்டு வந்து உயிருக்கு தருது. அப்போ உயிர் துன்பப்படுகிறது. அப்போ உயிரின் அடித்தளம் பார்த்தீங்க அப்படின்னா அறிவு. அப்போ அறிவுக்கு அடித்தளம் ஆன்மா. அப்போ அந்த ஆன்மா தூய்மையாக இருக்க வேண்டும் என்றால் என்ன பண்ணுங்க? மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் சொல்லி வச்சுருக்காங்க. சரிங்க, அப்போ என்னங்க பண்ணுறது? கொஞ்சம் வாங்க பின்னாடி. இப்போ கடலில் பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை பௌர்ணமிலாம் கொந்தளிக்கணுன்றாங்க. அப்போ கடல்கிட்ட யாராவது போவாங்களா? போக மாட்டாங்க. அதுபோல் மனம் கொந்தளிக்கும் போது, கோபம், கவலை வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவனோட கேரக்டரே, அவனோட குணங்களே மாறிடுது. ஆனால் செய்த பிறகு தவறு என்ன சொல்கிறோம்? ஏன் செஞ்சேன், எப்படி செஞ்சேன் எனக்கு தெரியல. அப்போ யார் காரணம்? நான் தான் காரணம். மற்றவங்களை சொல்கிறது கிடையாது. அவங்க தூண்டலாம், ஆனால் தூண்டப்பட்ட பொருள் பெருசு இல்லை. தூண்டக்கூடிய இடத்துல நாம் இருக்கக்கூடாது. அப்போ வாங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி, இன்னும் கொஞ்சம் பின்னாடி, முன்னாடி இல்லை பின்னாடி. அப்போ மனம் பீட்டாவிலிருந்து ஆல்ஃபாவேக்கு வருது. எப்போ? சராசரி மனிதனாக இருந்த நாம் தியான நிலைக்கு வருகிறோம். அப்போ தியான நிலைக்கு வரும்பொழுது என்ன பண்ணுதுங்க? மனம் இன்னும் தூய்மை பெறுகிறது, தன்னை புரிந்து கொள்கிறது, அறிந்து கொள்கிறது, செயல்பட தொடங்குகிறது. அப்போ தொடங்கப்பட்ட அந்த மனம் என்ன நடக்குது அப்படின்னா 14 to 40 இருந்தது. 8 to 13 மன அலைச்சூழல் குறைகிறது. அப்போ பீட்டாவேலிருந்து ஆல்ஃபாவே. ஆல்ஃபா அப்படின்னாவே மனம் அமைதி பெறுவது, தூக்க நிலை, தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் சொன்னது தான் இந்த இடத்துல. அப்போ மீண்டும் இன்னும் நான் கொஞ்சம் உள்ளே போகணும். என்னை உணர்வதற்காக, இறைநிலை உணர்வதற்காக தான் நான் பிறவி எடுத்தேன்னு தெரியும் பொழுது, அப்போ ஆகினை துரியம் எடுத்து இன்னும் துரியாதீத நிலைக்கு, ஆகினை துரியத்தில் இருந்துட்டு, ஆகினையில் இருந்துட்டு துரியத்து நிலைக்கு போகும்போது மனம் என்ன பண்ணுதுங்க? ஆல்ஃபாவே தீட்டாவே, அதாவது அறிவு தீட்டப்படுகிறது. எப்படி ஒரு கத்தி மொக்கையாக இருந்தால் ஒரு பென்சில் சீவலைன்னா என்ன பண்ணுறோங்க? அதை கூர்மையாக்குகிறோம். அதுபோல் மனம் துரிய நிலையில் நிற்க என்ன நடக்குதுங்க? தீட்டப்படுகிறது. அப்போ மனம் இன்னும் சுருங்குகிறது. அப்போ 4 to 7 என்ற நிலையில்
அப்போ இன்னும் மனம் அமைதி வரணும், பேரின்பத்தை அடையணும் அப்படின்னா என்ன பண்ணுறேங்க, அந்த ஆளுமை திறனை நான் வளர்த்து கொண்டு அந்த ஆளுமையாக இருக்கக்கூடிய இறைநிலை நான் உணர்வு பெறணும் அப்படின்னா 1 to 3ன்னு சொல்லக்கூடிய டெல்டா வே. டெல்டா அப்படின்னா மனம் அமைதி நிலையில், பேரின்ப நிலையில். இதை அடைந்துட்டோம் அப்படின்னாவே என்ன பண்ணுதுங்க, மனம் அமைதி பெறும்போது நம்மளோட அறிவு வேலை செய்ய தொடங்குகிறது. அப்போ உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருந்தது அசைந்து அலைந்து பிரிந்து அடங்கி அமைதி பேரின்ப நிலையை வருகிறது டெல்டா வேலை. அப்படின்னா 1 to 3ன்ற நிலையில் அந்த பேரின்பத்தை நாம் உணர்ந்து கொள்வோம். அசையாமல் இருந்தால் சிறப்பாக இருக்கும், அசைந்தால் வாழ்க்கையும் அசையும். எது? மனம். அப்போ மனம் செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், ஆளுமை திறன் ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே வரும் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்து இறைநிலைக்கும் குருவருக்கும் இது காலம் செய்யப்படுத்த அனைத்து நல்லன்பு உள்ளவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு சிந்தனையோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.